ஹாய் நண்பர்களே! வெல்கம் டூ சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தின் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். டீட்டெயில் வந்து நீங்களே உங்க மொபைல்லயே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில ஃபர்ஸ்ட் வந்து சர்வீசஸ்ல ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் லாகின் இருக்கும். லாகின் ஐடி ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி போட்டு கேப்சா கோடு கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இல்லைனா நீங்கள் புதுசாக உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற மெத்தடில் உள்ளே போகணும். ஏற்கனவே லாகின் ஐடி எனக்கு இருக்குங்கிறனால என்னுடைய லாகின் ஐடியா என்னுடைய மொபைல் நம்பர் போட்டு கீழே கேப்சா கோடு போட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கு பிறகு என் மொபைலுக்கு ஓடிபி வருது. அந்த ஓடிபியை வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டா இந்த மாதிரி பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுது. இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுது. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் என்டர் எபிக் நம்பர் இன் 2025 அப்படின்ட்டு இருக்கும். அதில் உங்களுடைய புதிய வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நியூ ஓட்டர் ஐடி நம்பர் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் பச்சை கலரில் சர்ச் அப்படின்னு இருக்கும். அந்த சர்ச் பட்டனை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த டீட்டெயில்ஸ் வரும். யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்ட்டு இருக்கும். அதாவது இந்த எபிக் நம்பர் இந்த ஓடிஐடி நம்பர் வச்சு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்து அதில் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய கணக்கீடு படிவத்தின் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. நன்றி.